நிறுவனத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களான இருவரும் தண்டவாளத்தில் போடப்படும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்த குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த பணியாளர்களான கவிதா மற்றும் யசோதா ஆகிய இருவரும் பணியை முடித்துவிட்டு தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளனர். மேலும் அந்த பகுதி சற்று வளைவான பகுதி என்பதால் அந்த வழியாக வந்த விரைவு ரயில் மோதி இருவரையும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து அங்கிருந்த பொதுமக்கள் கோவை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் இருவர் உடலையும் மீட்டு உடல்கூறு ஆய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறியதாவது, கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் முன்பு ரயில்வே கேட் இருந்ததாகவும் இதனால் இந்த கேட் மூட ரயில் வரும் பொழுதெல்லாம் ரயில்வே நிர்வாகம் ஒலி எழுப்புவார்கள் எனவும், மேலும் இந்த வளைவு பகுதியில் வரும் ரயில் ஒலி எழுப்புவாறு இந்த பகுதியை கடக்கம் செல்லும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆவரம்பாளையம் பகுதியில் மேம்பாலம் கட்டிய பின்னர் இத்தகைய ஒலி எழுப்பும் கருவிகளை ரயில்வே நிர்வாகம் நீக்கிவிட்டதாக குற்றச்சாட்டியுள்ளனர். இதனால் பணியாளர்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது ரயிலில் அதிவேகமாக வந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். இரு பெண்கள் ரயில் மோதி உயிரிழந்த நிலையில் இப்பெண்களின் உயிரிழப்புக்கு ரயில்வே நிர்வாகமும் இவர்களை பணியில் அமர்த்திய ஒப்பந்ததாரரும் தான் முழுக்க காரணம் என்ற குற்றம் சாட்டியதுடன் ரயில்வே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் உடல்கூறு மையத்தில் ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளன நிலையில் உயிரிழந்த இவர்களின் இழப்பிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனும் அவர்களது குடும்பத்திற்கு மத்திய அரசு தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஒரே நாளில் காலை தமிழகம் கேரளா எல்லையில் இரு யானைகள் ரயில் மோதி உயிரிழந்த நிலையில் மாலையில் இரு பெண்கள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் கோவையில் மீண்டும் பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. ஓவியா. கோவை மாவட்டம் ஆவரம்பாளையம் பகுதியில் ரயில் மோதி 2 பெண்கள் உயிரிழந்ததற்கு ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்கிட கேட்டோம்.